மாட்டேங்குது. அப்படியே இருக்கிறாங்க, சுபாவத்துல இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவோடு கூடவே இருக்கிறாங்க. எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சகைவை கூப்பிடுவார்ல, சகைவை கூப்பிட்டு, சகைவை இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்கணும்னு சொல்வாரு. அப்படி சொல்லும் போது ரட்சிப்பு சகைவுக்கு வரவே இல்லை பாருங்க. ரட்சிப்பு வரவே இல்லை. இப்போ சகையும் இயேசுவும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கிறாங்க? சகை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது ரட்சிப்பு வந்துச்சுன்னு இயேசு சொல்லவே இல்லை. சொன்னாரா? வா, சகைவுக்கு ரட்சிப்பு வந்துச்சு சொன்னாரா? இல்ல. இயேசு கூட நடந்தாலும் என்ன வரல? ரட்சிப்பு வரல. இப்போ ஒரு இடத்துல சகைவு சொல்றாரு, நான் அநியாயமாய் வாங்கி இருப்பேனால் நாளத்தனியாய் திருப்பி தந்துடுறேன், பாதி வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துறேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு எப்ப வருது? இயேசு பேர் சொல்லி கூப்பிட்டதுனால மட்டும் ரட்சிப்பு வரல. இயேசு கூட நடந்து போயிட்டு இருக்கனால மட்டும் ரட்சிப்பு வரல. உனக்குள்ளே மாற்றம் எப்பொழுது வந்து நீ மறுமாக தொடங்குறையோ அப்பொழுது ரட்சிப்பு வருகிறது. அதுதான்